மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குடிநீர் பற்றாக்குறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக போக்குவரத்து முடங்கிய நிலையில் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் 1 மாதத்திற்கு மேலாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினர். திருவள்ளூரில் டியூஷன் முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை தாய் தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் உதவியுடன் போலீசில் ஒப்படைத்தார். ஊத்துக்கோட்டை அருகே உள்ள பேரண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. அந்த வழியாக தனது தாயுடன் சென்று கொண்டிருந்த மாணவிக்கு இவர் பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அத்துமீறிய அந்த நபருக்கு தர்ம அடி கொடுத்த தாய் பொதுமக்கள் உதவியுடன் அவரை போலீசில் ஒப்படைத்தார். தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே பழுதடைந்த உயர்மட்ட பாலத்தை விபத்து ஏற்படும் முன் சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உம்மியம்பட்டி கிராமத்தில் காட்டாற்றின் குறுக்கே செல்லும் அந்த உயர்மட்ட பாலத்தின் சாலையின் 2 இடங்களில் கான்கிரீட் கற்கள் உடைந்து கம்பிகள் வெளியே தெரிகின்றன. இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் சேதமடைந்த அந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஏலாவூர் சோதனை சாவடியில் வாகன தணிக்கையின் போது மதுபோதையில் போலீசாரிடம் 4 இளைஞர்கள் ரகளை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஆந்திர சாலையில் அமைந்துள்ள அந்த சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆட்டோவில் மதுபோதையில் வந்த 4 இளைஞர்களிடம் போலீசார் விசாரித்த போது அவர்கள் வாக்குவாதம் செய்து ரகளை செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. விசாரணையில் அவர்கள் 4 பேரும் சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களை போலீசார் அறிவுரை கோரி அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் கேரளத்தைச் சேர்ந்த மாடு வியாபாரியை பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் காரோடு கடத்திய மதுரையைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்தபா என்பவரை மதுரை சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த 4 பேர் காருடன் மதுரைக்கு கடத்திச் சென்றனர். கடத்தலில் 5 பேர் சம்பந்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் தலைமறைவாகிவிட மீதி 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பேருந்து நிலையம் அருகே சாலையோர மலர்கடையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தி திருடிச் செல்வது தொடர்கதையாகி வருவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பல ஆயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பூ வியாபாரி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். 10 மணி நேரம் நின்று வேலை பார்த்து காலத்து 5:30 வந்து பூ கட்டிட்டு நிற்பேன். போறது ராத்திரி 10 மணி கழியும் போவா. அதனால இன்னைக்கும் சாதனத்தை எல்லாம் வாரி எறிஞ்சிருக்கேன். என்ன வேலை செய்து தின்ன முடியாது. கால் உடைஞ்சு கை உடைஞ்சாக நான் வேலை செய்வார். இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பூ வியாபாரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தனியார் துறைகளுக்காக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் திரளானோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை பெற்றனர். சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 100கணக்கான முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று பணியாளர்களை தேர்வு செய்தன. உற்பத்தி துறை, தகவல் தொழில்நுட்பம், வங்கி, நிதிசார் சேவைகள், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் தேர்வு செய்யப்பட்ட சிலருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். வேலைவாய்ப்பின்மையை குறைக்க இதுபோன்ற முகாம்கள் பெரிதும் உதவும் என அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.